Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut powered by Anil 100% Roasted Rava. Every week நம்மளோட ஷோல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா நியூஸஸ் அது மட்டும் இல்லாம திரையில ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க மூவி ரிவ்யூஸ் ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட உங்களுக்காக பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷோல காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம கோலிவுட் அன்கட்ல முதலாவதா வீர சிவாஜி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தாங்க பார்க்க போறோம். ஸோ வீர சிவாஜி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கணேஷ் விநாயக். இந்த படத்துல லீட் ரோல விக்ரம் பிரபு அண்ட் ஷாமிலி நடிச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு லாஸ்டா பாத்தீங்கன்னா வாகா படத்துல பார்த்தோம். அந்த படத்துல ஒரு சூப்பரான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்துல ஷாமிலி பாத்தீங்கன்னா முதல் தடவையா தமிழ்ல ஹீரோயினா அறிமுகமாயிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் படங்களை நம்ம வந்து குழந்தை நட்சத்திரமா தான் அவங்கள பார்த்தோம். அஞ்சலி பாப்பா அப்படின்னாலே நம்மளுக்கு ஷாமிலி மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த படத்தின் மூலமா தமிழ்ல முதல் முறையா ஹீரோயினா அறிமுகமாயிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ரோபோ சங்கர் போன்ற பலர் வந்து முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. அண்ட் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இசையமைப்பாளர் தான் ஹீரோவா இருப்பாரு. அந்த வகையில இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு டி இமான். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். மெட்ராஸ் என்டர்பிரைசஸ் நந்தகோபால் வழங்கும் வீர சிவாஜி ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள், வானொலி நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும், என்னோட நண்பர்கள் எல்லாத்திற்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த படத்தில் முதல்ல நான் பாராட்டினா அன்றைக்கி வந்துட்டு ஹீரோ இமான் சார் தான். இமான் சாரை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இமான் சாரோட சாங்ஸ் எல்லாமே நிறைய சாங் வந்துட்டு சில சாங் வந்துட்டு மைண்டில் இருக்கும், சில சாங் மனசில் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லா சாங்குமே மனசில் இருக்கிற சாங்காக தான் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த சாங் இந்த அளவுக்கு வந்துட்டு ஹிட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தப்போ என்னோட லிரிக் ரைட்டர்ஸ் அரவி, அருண்ராஜா, ரோகேஷ், யுகபாரதி அண்ணன் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஹீரோ. இந்த கதையை நான் அவர்கிட்ட போய் சொல்லும் போது ஃபுல்லாக கதை கேட்டார் 2 அவர். கதை கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார். இந்த கதை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்தேன். சார் ஒரு காருக்கு போல் வரனா ஒரு 4 காரை பறக்க விடலாம் சார், தீபிகா போட்டுக்கலாம், நான் ஹீரோனை போட்டுக்கலாம், அப்புறம் ரகுமான் சாரை மியூசிக் பண்ணிக்கலாம் அப்படிலாம் பில்டப் கொடுத்தேன். இப்போ அவர் சொன்னார், இதெல்லாம் ஓகே சார், இந்த படம் ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையும் நஷ்டம் வந்துடாமல் பார்த்துக்கோங்க, அதுவே வந்துட்டு போதும் அப்படின்னாரு. அவர் சொன்னதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு இந்த படத்துக்கு டைட்டில் என்ன சார்னு கேட்டார். வீர சிவாஜி அப்படின்னு. இந்த படம் பண்ணலான்ட்டு. ஏன் அப்படின்னு வந்து கொஞ்ச நேரம் கன்ஃபியூஷன்லேன்னு என்ன இல்லை சார், என்ன பிரச்சனை, ஒரு அன்னை இல்லத்துலேருந்து வந்து பையனுக்கு இதை விட வேறு என்ன சார் டைட்டில் வைக்க முடியும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை சார், இந்த படத்தில் வீர சிவாஜின்னு வச்சிங்கன்னா நான் பயங்கரமாக டான்ஸ் ஆடணும், பயங்கரமாக நடிக்கணும், ஸோ எல்லா வேலையும் பர்ஃபெக்ஷனாக பார்க்கணும், ஏன்னா இதில் தாத்தா பேர் இருக்குது அப்படின்னாரு. ஆக்சுவலி இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா, எல்லாமே அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ரிஸ்க் எடுத்து டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, நடிச்சிருக்கிறாரு, ஃபைட் பண்ணியிருக்கிறாரு, எல்லாமே ஹோப்பாக பண்ணியிருக்கிறாரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. படம் பார்த்தாரு, படம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணமான கணேஷ் அவர்களுக்கு பெரிய நன்றி. இன்னைக்கு ஒரு எடிட்டராக இருக்கிறக்கான நான் எடிட்டர் ஆகணும்னு நினச்ச முதல் ஆள் அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப எதிர்பார்த்ததை விட நல்லா வந்திருக்கு. இதில் பணிபுரிஞ்சிருக்க எல்லா ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். இது வெற்றி பெறணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. கணேஷ் விநாயக் சார் இந்த படத்தில் எனக்கு ரோபோ சங்கர் 2 பேரும் வந்து சுரேஷ் ரமேஷ்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாப்புல. அது பெரிய அளவில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த கணேஷ் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக சுகுமார் அண்ணனுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எனக்கு அதிகம் பேச வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த அன்பு அண்ணன் கணேஷ் விநாயக் அண்ணனுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் யோசிச்சு ஒரு காம்போவை பாருங்கள், நான் யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன். கண்டிப்பாக நாங்களே ஆன் ஸ்க்ரீனில் இதை பார்க்க ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும்.
பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரையும் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படமாக ரசிக்கும்படியான படமாக ஒரு இருக்கும். அதுக்கு அவருக்கு நன்றி. இன்று இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் இமான் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ரொம்ப வெரைட்டியாக மனசில் நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகான பாடல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் ரொம்ப அற்புதமான பாடல் கொடுத்த அவருக்கு நன்றி. அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. யோகி பாபு நானும் ரொம்ப இதில் அவர் சொன்ன மாதிரி சுரேஷ் ரமேஷ் நீங்கள் ஆடு ஒன்று பார்த்துருப்பீங்க, சாக்லேட் ஆடு. ஸோ அந்த கேரக்டர் தான் நாங்கள் படத்தில் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அவ்வளோ நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆன் ஸ்பாட்லேயே நிறைய பண்ணி நிறைய விஷயங்கள் ரசிக்கும்படியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹீரோ விக்ரம் பிரபு சார் கூட நடித்தது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதில் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணணும். எப்பயுமே நடிகர் திலகம் வீட்டிலேருந்து இப்போ பிரபு சாரோ இல்லை சிவாஜி அப்பாவாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பிரபு சார், இப்போ விக்ரம் பிரபு அவங்க நடித்தாலுமே அவங்க கூட நடிக்கிற நடிகர்கள் எப்படியும் அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. எப்படியும் அங்கேருந்து சோறு வந்துடும்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அது மாதிரி நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் நடித்தோம். எனக்கும் ஒரு ஆவல், எத்தனையோ கலைஞர்கள் வந்து அன்னை இல்லத்துலேருந்து வந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காங்களே, நமக்கு அதில் ஒரு பருக்கு கிடச்சிடாதா அப்படின்ட்டு முதல் நாளே பிட்டை போட்டேன். பூஜை அன்னைக்கு சார் எப்போ நம்ம ஷூட்டிங் நமக்கு என்ன மாதிரி ஃப்ரை ஐட்டம்லாம் வரும், ப்ரான் ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக செய்வாங்க வீட்டில் அம்மா அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டு அதே மாதிரி ஷூட்டிங்க்கும் வந்துடும். நானும் யோகி பாபும் எங்களுக்கு ஷார்ட்டை விட எப்போ அந்த சாப்பாடை கைப்பற்றுறதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருப்போம். அதை ஆட்டோமேட்டிக்காக டைரக்டர் கைப்பற்றிட்டு போயிடுவார். எங்கெங்க வச்சிங்கன்னா இல்லைங்க டைரக்டர் முடிச்சிட்டாருங்கன்னு. அப்புறம் திரும்ப ஒரு வழியாக பார்த்தா அங்கிட்டு கேமராமேன் ஒரு பக்கம் கொஞ்சம் ஏர்லியாக போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்படி டெய்லி வெறும் சட்டியவா நாங்கள் பார்த்துட்டு போவோம். வகுறு எரியும் எங்களுக்கு. எனக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் லேட்டாக இருந்தால் வச்சிருக்க வேண்டியதாக நாங்கள் ஒரு டப்பா ஓரமானா இல்லைங்க அவங்க சாப்பிட்டாங்க. இப்படி இப்போ நாங்களும் வெறுத்துட்டோம். அப்புறம் ஒரு நாள் நைட்டை போயிட்டு ரெயினில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வீட்டில் இருந்து மீன் குழம்பு, ப்ரான் பெப்பர், சிக்கன் பெப்பர் ஃப்ரை, சுறா புட்டு எல்லாமே வந்துருச்சு. நைட்டு 5 விடிய காலம் 6 மணி வரையும் ஷூட்டிங் போது அடிச்சு ஊற்றுது மழை. அப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துட்டோம். சரி 2 மணிக்கு சாப்பிட்டோம்னா தூங்கிடுவோம், 5 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே ஃபுல் கட் போனோம்னா சாயங்காலம் 6 மணி வரையும் தூங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். எங்களுக்கு 2 மணிக்கு ஷார்ட்டை முடிச்சுட்டு திரும்ப ஹீரோவுக்கு போயிட்டாரு. நாங்களுக்கு அசந்து தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் பேக்கப் ஆகி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. சாப்பாடு அங்கே கேட்டால் முடிஞ்சு. இனி நமக்கு சாப்பாடு கிடைக்காது போலையே பிரபு சார் வீட்டில் இருந்துன்னு. கடைசி சாங் முடிஞ்ச அன்னைக்கு இத்தனை நாள் எவ்வளோ எதிர்பார்த்தோமோ அதை தாண்டி வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருந்து கொண்டாந்து 6 அமரை சாப்பிட்டு நான் வீட்டுக்கும் பக்கெட்டாக எடுத்துகிட்டு போனேன். அந்த அன்னைக்கு செட்டுக்கு வந்த எல்லா கேரியரும் எடுத்துகிட்டு போனேன். அதில் மிஸ் பண்ண ஒரே ஆள் யோகி பாபு தான் அந்த சாப்பாடை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அந்தளவுக்கு விக்ரம் பிரபு சாருக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் தாயாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த இடத்துல. ஸோ இந்த விழா சிறப்பான விழா. இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக வரணும். தயாரிப்பாளருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எப்போவுமே நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் இந்த படம் சிறப்பாக வரணும். தேங்க்யூ. நன்றி. இமான் சாரும் விக்ரம் பிரபு, நான் சுகுமார் 3 பேரும் சேர்ந்து குமிக்கிக்கு அப்புறம் இதை 2013 முடித்தோம். அதுக்கப்புறம் 14 மீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது ரொம்ப சக்ஸஸ் மூவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவரோட மறுபடியும் ஒர்க் பண்ணது தேங்க்யூ சார். படத்தோடைய சாங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த சொப்பன சுந்தரி அது ஸ்பெஷல் அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சார் தான். இதில் ஒரு 2 டேஸில் கன்ஃபார்ம் பண்ணி அந்த லொக்கேஷன் பார்த்து இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி கிளாத்து அது எப்படி சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணார். அதுக்கு எல்லோரும் ஒத்துழைச்சி கொஞ்சம் எல்லாம் கான்ஃபிடண்டாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் திரைப்படம் தான். இதுக்குள்ளே வந்து 4 சாங்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காரு. ஸோ இந்த கமர்ஷியல் திரைப்படத்துக்குள்ளே சாங்ஸ் பண்ணும்போது எப்போவுமே அது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். ஏன்னா அது வந்து ரேசியாக ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணி நடுவில் ஒரு சாங்குன்னு போகும்போது அது ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கும். பட் அதை வந்து அந்த கமர்ஷியல் சினிமாக்குள்ளே இருக்கிற சாங்ஸை வந்து அது எவ்வளோ கலைநயத்தோடு பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து எனக்கு நிறைய உதாரணங்களும் எனக்கு வந்து நிறைய மீட்டிங்ஸ் அது சம்மந்தமாக பேசணும் இயக்குனர் கூட. ஸோ அது ஒவ்வொரு பாடல் வந்து செய்யும்போதும் இங்கே ஒரு பாடல் வைக்கிறோன்னா அதுக்குண்டான காரணம் என்ன, அது என்ன மாதிரி பாடலாக பண்ண போகிறோம் அப்படின்றதுல வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். குறிப்பாக இந்த சொப்பன சுந்தரி அப்படின்ற பாடலை பற்றி நான் சொல்லி ஆகணும். இங்கே ஒரு ஐட்டம் சாங் இப்போ நம்ம வித்தின் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சினிமாவில் ஒரு சில பாடல்கள் இருக்குது. நானே நிறைய கிராஸ் பண்ணி வந்திருக்கேன்.
ஐட்டம் ஐட்டம் சாங்ஸ், அப்புறம் அந்த பார் சாங், இந்த மாதிரிலாம் நிறைய அந்த ஒரு டெம்ப்ளேட் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு திரைப்படத்துலையும் வந்து அது வேறு வேறையாக செய்யணுன்னும் போது ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் இவர் வந்து முக்கியமாக இந்த சொப்ன சுந்தரி பாடலை பற்றி சொல்லும் போது இது ஒரு ஐட்டம் சாங், பட் நம்ம அதை வந்து ஒரு ரெட்ரோ ஃபீலில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் வந்து எதெல்லாம் நம்ம பழமை வாய்ந்த விஷயங்களோ அதெல்லாம் வந்து திருப்பி கொண்டு வந்து இந்த பாடலுக்குள்ளே அதெல்லாம் வந்து புகுத்தணும்னு நினச்சேன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி முக்கியமாக தப்லா இசையோ டோலக் இசையோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற கண்டெம்பரரி சாங்ஸில் வந்து இந்த தப்லா யூசேஜ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாலே வந்து பழசு அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உடச்சி இந்த பாட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தப்லா லேயர் பண்ணோம், டோலாக் லேயர் பண்ணோம், டோல்கி லேயர் பண்ணோம். அது ஒரு 6 பேர் வந்து ஃபஸ்ட் அந்த ரிதம் செக்ஷன்லாம் ஃபஸ்ட் எடுத்தோம். அதுக்கு பிறகு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதில் வந்து உள்ள கொண்டு வந்தோம். இதில் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ்ட், அது கோரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அவர் தற்செயலாக இங்கே இந்தியா வந்திருந்தார். எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் அவர் வந்து தொடர்பு கொண்டார். அவர் இங்கே இந்தியாவில் இருந்தாங்க. டக்குன்னு அவரை யூஸ் பண்ணி ஒரு கோரான்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்திருக்கோம். இந்த சாங்குடைய மேக்கிங் வீடியோ யூடியூப்பில் இருக்குது, அதில் நீங்கள் பார்க்கலாம் அவர் வாசிக்கிறது. அண்ட் சித்தார், வீணா, தம்புரா இது எல்லாமே வந்து லைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நிறைய லைவ் சவுண்ட், ஈவன் தோ இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக இருந்தாலும் அதுக்குள்ளே செய்கிற விஷயங்கள்லாம் வந்து நேர்த்தியாக பண்ணணும்ன்ட்டு எல்லாமே நிறைய லைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடடா அடடா அப்படின்ற ஒரு காதல் பாடல் இருக்குது. அதில் 50 பேர் வந்து ஸ்ட்ரிங் செக்ஷன் வந்து வாசிச்சிருக்காங்க லைவாக. வயலன்ஸ், வியோலா, செல்லோ, டபுள் பேஸ்லாம் வந்து வாசிச்சிருக்காங்க. ஸோ என்னுடைய ஒவ்வொரு திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக, அதாவது வந்து ஆவரேஜாக சொல்கிறேன், ஒரு 60 to 70 மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் நான் தேங்க் பண்ணுறது வந்து இது வெறும் நான் ஒருத்தராக தான் வந்து தேங்க் பண்ணுறேன். பட் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாருமே காரணமாக அந்த ஒவ்வொரு மியூசிஷியன்ஸ்க்கும் சவுண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது எந்த பாடலாக இருந்தாலும் அது முக்கியமாக நிறைய லைவ் நம்மளுடைய மண் சார்ந்த விஷயங்கள், இசைக்கருவிகள் அதெல்லாம் வந்து விட்டுறக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். இது வந்து வீர சிவாஜி இருக்கிற இந்த படத்தில் அனைத்து டெக்னீஷியனுக்கும் ஒரு சிறந்த டெக்னீஷியன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ண விஷயம். என் இனிய நண்பர் கணேஷ் விநாயக் தான் இந்த படத்தோட இயக்குனர். அவர் தான் தகராறு பண்ணிட்டு வந்தார், தகராறுன்னு ஒரு இயக்கம் பண்ணிட்டு வந்தார். அவர் சார்ந்த டெக்னீஷியன் என் இனிய நண்பர்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துக்கும் அவரோட நான் நிறையா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் ஒரு அன்பாக தான் சொல்லுவேன் ஐயான்னு, இமான் ஐயா. அவர் என்னை பற்றி சொன்ன விஷயங்கள் எனக்கு முகவும் நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ கூட கைகாலெலாம் சிலுக்குது. நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஸ்டுடியோவில் உட்காந்து பேசுமே சினிமாட்டிக்காக தான் பேசுறது கிடையாது, உணர்வு ரீதியாக தான் அவர்கிட்ட பேசுவேன். அதனாலவே அவருக்கு என்னை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மித்தபடி அவருடைய நான் நிறையா மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கேன், ஒரு 2-3 மியூசிக் டைரக்டர் பார்த்துருக்கேன். இமான் சார் மாதிரி நான் ஓப்பனாக சொல்கிறேன், சத்தியமாக பார்த்ததில்ல. எல்லோரும் இந்த படத்தை போட்டு காமிச்சா ரிலீஸ் பண்ணிவிடுவேன் இப்பயே, அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இருந்தாலும் ரிலீஸ்க்கு பிஃபோர் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த படத்தோட வேகத்தையும் இந்த வேகத்தன்மையும் பாருங்கள். அது கண்டிப்பாக தகராறு இயக்குனர்னு சொல்கிறவர் இமான் சார் சொன்ன மாதிரி வீரநடை போடுவார் வீர சிவாஜிக்கு அப்புறம். நான் என்றும் உங்களை மறக்க மாட்டேன். மெட்ராஸ் சென்ட்ரல் பிக்சர்ஸ் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வந்துருச்சு, ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கதாநாயகன் என்னோட பிரதர் இமான். 5 படம். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவேன், இமான்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன், பிரதர் படம் எப்படி இருக்குது, ஆர்ஆர் செஞ்சுக்கிட்டு இருக்கப்பதான் கேட்பேன். முதல் வாட்டியாக எனக்கே அவர் ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர் ஜாலியான ஒரு படம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை செக் பண்ணேன். சரி நீங்கள் தான் பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா ஃபோனே பண்ண மாட்டார். ரொம்ப கஷ்டம் அவர்கிட்டேருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்குறதுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு டெக்னீஷியனை பற்றியும் இப்போ தான் ப்ரொடியூசர் சார் பேசினார். எல்லாத்துக்கும் மேலாக அஃப்கோர்ஸ் சுகுமார் சார், என்னோட ஃபர்ஸ்ட் கேமராமேன். முதல்ல உங்களுக்கெல்லாம் என்னை எப்படி காமிக்கணும்னு நினச்சி காமிச்சவர் அவர் தான். ஸோ இந்த படத்துலையும் வேறு விதமாக காமிச்சிருக்காரு. பாதி படத்தில் உங்களை மிஸ் பண்ணேன் சார், ஆனால் மிச்ச படத்தில் உங்களை பார்த்துட்டேன். ஸோ அது எங்களுக்குள்ளே இருக்க ஒரு காமெடி தான்.
பட் ஃபஸ்ட்டு படத்தில் லேசாக இப்படி போய் முடிய எடுத்து சும்மா அப்படி இந்த சைடு தள்ளுறதுக்காக போவேன். ஐயோ விக்கி தொடாதீங்கன்னு சொல்லுவார். இந்த வாட்டி ஏதாவது ஒரு முடி லேசாக வெளியில் இருந்துச்சுன்னா கூட மேக்கப் ஹேர் கூப்பிடுங்க, அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அவ்வளோ பெரிய மாற்றம், அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பழைய விஷயங்களை பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தோம். திருப்பியும் கூடிய சீக்கிரம் ஒரு 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 குடும்பமாக முதல்ல எப்படி ஆரம்பித்தோமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் திருப்பி நடக்கும்னு நடக்கிற வாய்ப்பு ஒன்று வந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோன்னு நினைக்கிறோம். பட் அது வரைக்கும் இப்போதைக்கு வீர சிவாஜி எப்பவும் கேட்குற மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. தேங்க்ஸ். நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா ஒரு கலர்ஃபுல்லான ஈவெண்ட் தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லேடிஸ் எல்லாருக்குமே சாரீஸ் அப்படின்னா பாலம் சில்க்ஸ் ஞாபகம் வரும். ஸோ ரீசெண்டாக அவங்க பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக நிறைய ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபேஷன் ஷோவும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ ரவி ஆஃப் பாலம் சில்க்ஸ். இந்த தீபாவளிக்கு நாங்கள் பாலம் சில்கில் 3 புது கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் லைட் அப் 2016 இவெண்ட்டில். ஸோ ஒன்று வந்து டபுள் டிலைட். இதில் வந்து 2 கோர்வ பார்டர் இருக்கும். தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் த சாரீ. பட்டு சேலை அப்படின்னாலே கோர்வ பார்டர். ஸோ இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான கோர்வ பார்டர் இருக்கும். ஒரு கெட்டிப்பேட், அதுக்கு மேலே ஒரு கண்டெம்ப்ரரியான கோர்வ பார்டர். இன்னொன்று வந்து ஹை ரைஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த லாங் பார்டர் சாரீ இது. ஆனால் எனக்கு இது சூட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த லாங் பார்டர் சாரீ நீங்கள் வேர் பண்ணும்போது யூ வில் லுக் அ லிட்டில் டாலர் தேன் வாட் யூ ஆர். இது எப்படின்னா நமக்கு அந்த பார்டர் டிசைன் பண்ணுறதுல தான் இந்த சீக்ரெட் இருக்குது. பிகாஸ் அப்பர் பார்ட் ஆஃப் த சாரியில் மேல் பகுதியில் ஒரே ஒரு பார்டர் தான், மேல் பார்டர் மட்டும்தான். கீழ்ப்பகுதியில் ஒரே ஒரு பார்டர் தான், கீழ் பார்டர் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது யூ வில் லுக் அ லிட்டில் டாலர் ஈவன் இன் அ லாங் பார்டர். இன்னொன்று வந்து பிளெண்ட் அண்ட் ட்ரெண்ட். ஸோ இது வந்து ஒரு 16 டிஃப்ரெண்ட் யான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பட்டோட சேர்த்து. ஸோ அது ஒவ்வொரு யானும் பட்டோட கலந்து வரும்போது நமக்கு வெவ்வேறு டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இந்த பல்லுவில் உங்களுக்கு 16 விதமான டெக்ஸ்சர் பார்க்கலாம். அண்ட் இதை வந்து என்னுடைய டாட்டர் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க, சுனிதான்னு. ஸோ அவங்களோட பெயிண்டிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆனி டிசைன் பண்ண சாரி இது. இது தவிர்த்து வெவ்வேறு கலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டெக்ஸ்சர்ட் ஸ்ட்ரைப்ஸ் பாடியில், இன்னொன்று வந்து பாடி பிளெயினாகவும் ட்ரெடிஷ்னல் பூட்டாவோடையும், பார்டர் வந்து நமக்கு மல்டி கலர்ட் சில்க் பார்டர் இருக்கும் கண்டெம்ப்ரரி பேட்டர்னோடையும் மோட்டிவ்ஸோடையும். இன்னொன்று 3வது வந்து லாங் பார்டர். அந்த பார்டரில் வந்து உங்களுக்கு போல்டான ஜரி ஓவன் மோட்டிவ்ஸும் டர்னிங் பார்டரும் இருக்கும் கண்டெம்ப்ரரி டிசைன்ஸில். ஸோ இந்த வருஷம் 3 டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐ எம் ஷுவர் பீப்புள் வில் லவ் இட்.
இந்த செக்மெண்ட்ல நம்ம கோலிவுட் அன்கட்ல 2 சூப்பரான சினிமா சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா 2 ரோஜாக்கள் படத்தோட பூஜை ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். 2 ரோஜாக்கள் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சிவகுமார். லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க மனோஜ் அண்ட் யாழினி. இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு கமர்ஷியல் மூவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பூஜை ஃபங்க்ஷன் நம்ம கோலிவுட் அன்கட்ல உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் மனோஜ். இந்த 2 ரோஜாக்கள் என்ற படத்தில் நான் ஹீரோவாக ஆக்ட் பண்ணுறேன். சிவகுமார் சார் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு லவ் ஸ்டோரி. இந்த படத்தோட ஷூட்டிங் செப்டம்பர் 15 ஸ்டார்ட் பண்ணுவோம். அது டிசம்பர் எண்ட் இல்லை ஜான்வரியில் ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி 2 ரோஜாக்கள் படத்தோட பூஜை நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் இன்னும் நல்லபடியாக நடந்து நல்லபடியாக உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கு எல்லோரும் எங்களை வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். புதியோகம் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் சிவகுமார் நாயர். இப்போ நாங்கள் 2 ரோஜாக்கள் என்ற பூஜையில் இருக்கிறோம். இந்த நாவல் 2 ரோஜாக்கள் என்ற நாவலை ஆதாரப்படுத்தி இந்த படம் 2 ரோஜாக்கள் என்று எடுக்கிறோம். இது தமிழ்நாட்டில், கேரளாவில், கர்நாடகாவில் இந்த 3 ஸ்டேட்டில் இதை ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். இது செப்டம்பர் 2nd வீக்கில் ஷூட் ஆரம்பித்து டிசம்பர் லாஸ்ட்டில் கிறிஸ்மஸுக்கு, அதர்வைஸ் நியூ இயர்க்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம் என்ற பிளான் பண்ணியிருக்கோம். இதில் கேமரா ஆக தேவராஜும், மியூசிக் டைரக்டராக தாமஸ் ரத்தனையும் இந்த படத்தில் சேர்த்துருக்குறோம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்துக்கு. புதுயுக நேயர்களுக்கு இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் தேவராஜ் பேசுகிறேன். இந்த படம் ஒரு காதல் நிறைந்த புதியதோர் சப்ஜெக்ட். இந்த படத்தில் 5 சாங்குகள் தாமஸ் மியூசிக் அமைக்க இயக்குனர் சிவகுமார் நாயர் அவர்கள் இயக்குகிறார்கள். புது கதாநாயகன் இதில் அறிமுகம் தம்பி மனோஜ் இதில் நடிக்கிறார். இது ஊட்டி, கொடைக்கானல், கேரளா மற்றும் சுற்றுவட்டாரங்கள் படமாக்கப்படுகிறது. நன்றி. புதுயுகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் தாமஸ் ரத்னம். இந்த படத்தோட இசையமைப்பாளர். 2 ரோஜாக்கள் இந்த படம் வந்து சில்வர் டச் நிறுவனம் வந்து தயாரிக்குது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து திரு சிவகுமார் அவர்கள். இந்த படம் வந்து ஒரு நாவல். இது ஒரு லவ் சப்ஜெக்ட்டு. இந்த நாவலை வந்து அவரே கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குறாரு. இந்த படத்தோட கேமராமேன் வந்து திரு தேவராஜ் சார் அவர்கள். இந்த படம் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா போன்ற இடங்களில் ஷூட்டிங் நடத்துகிறாங்க. ஷூட்டிங் வந்து செப்டம்பர் 1st வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படம் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணாமல் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 பாடல்கள் இருக்குது. ஒரு குத்துப்பாட்டு, ஒரு பேத்தா சாங்கு, 2 டுவேட்டு, அப்புறம் ஒரு டைல் சாங் இருக்குது. இந்த படத்தோட பாடல்களில் வந்து அருப்புக்கோட்டை தவசிமன் எழுதுகிறாரு, கவிஞர் பரதன் எழுதுகிறாரு, மற்றும் இப்போ சில பிரபல கவிஞர்கள் எழுதுகிறாங்க. சாங் கம்போசிங் போயிட்டுருக்கு. கூடிய ஒரு சாங் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த படம் நல்லாயிருக்கும், கட்டாயம் வந்து பாருங்கள். நம்ம கோலிவுட் அன்கட்ல 2 ரோஜாக்கள் படத்தோட பூஜை பார்த்தீங்க. அடுத்ததா கோணலா இருந்தாலும் என்னோடது படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் அபிநய். இது வந்து டிகே பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் அண்டரில் கோணலாக இருந்தாலும் என்னோடது அப்படின்ட்டு ஒரு மூவி. இது டபுள் மீனிங் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு காமெடி சப்ஜெக்ட் டோட்டலாக. அண்ட் படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த படத்தோட பேரும் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இந்த படத்துக்கு அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்கோம். இது டோட்டல் காமெடி. டெலிகனேஸ் சார் இருக்கார், ஜோதிலக்ஷ்மி மேடம் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இப்போது நம்ம கூட இல்லை. பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க எல்லாரும். அண்ட் ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் இது. நான் கோணலாக இருந்தாலும் என்னோடய படத்தில் லீட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். என் கேரக்டர் ஐடி ப்ரொஃபஷனல், சிம்பிளான கேரக்டர் ஹூ ஹேஸ் அ குட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் ஃபால்ஸ் இன் லவ் வித் another colleague. ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி இது. கோணலாக இருந்தாலும் என்னோடது இந்த படத்தோட சாங் ஷூட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். டிகே ப்ரொடக்ஷன் சார்பில் இந்த படத்தை இயக்கி தயாரிக்கிறது வந்துட்டு டைரக்டர் கிருஷ்ணா. அவர் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மெயினான ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு. படத்தோட டிஓபி வந்து மிஸ்டர் ஆனந்த், மாப்போ ஆனந்த், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் வல்லவன். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
இந்த படத்தில் 5 சாங் வருது. 5 சாங் நான் தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். சாங்ஸ்லாம் எல்லாமே வேறு பேட்டர்ன் சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாங் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயம் காமெடியாகவும் பண்ணியிருக்கோம், கிளாமர் அண்ட் ஃபோக் சாங்ஸும் பண்ணியிருக்கோம். சாங்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் பவர் ஸ்டார் வந்துட்டு ஒரு பாட்டுக்காக வந்துட்டு ஒரு சாங் வந்து ஒரு அழகான ஒரு டான்ஸில் வச்சு ஒரு நல்ல ஃப்ளோவில் பண்ணியிருக்கோம். படத்தோட ஹீரோ வந்து மிஸ்டர் கிரிஷ், ஹீரோயின் வந்து மேகா அண்ட் மலையாளின்னு சொல்லிட்டு ஒரு நியூ கமர். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் கிருஷ்ணா. நான் வந்து கோணலா இருந்தாலும் என்னோடது படத்தோட டைரக்டர். இதை வந்து டிகே பிக்சர்ஸ் சார்பாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து கிருஷிக் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இவர் ஆல்ரெடி வந்து ஜிப்பா ஜிமிக்கி அப்படின்ற படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அஸ் எ ஹீரோ. படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. ஒன்று மேகாஸ்ரீ, இன்னொன்று வந்து மணாலி ரத்தோட். இவங்க 2 பேருமே அதர் லாங்குவேஜஸில் வந்து ஃபெமிலியர், கர்நாடகா அண்டு ஆந்திராவில். அதர் லாங்குவேஜஸ் பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். அவங்க ரோல் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் டெல்லி கணேஷ் சார் பண்ணியிருக்காங்க, ஜோதிலட்சுமி அம்மா பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நான் நினைக்கிறேன் இது ஜோதிலட்சுமி அம்மாவோடைய கடைசி படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் என்னோடய டீம் சார்பாக நான் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து ஒரு பவர் ஸ்டார் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் எல்லாருமே பார்த்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் மணாலி ராத்தோட் பேசுகிறேன். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தமிழில். கிருஷ்ணகுமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட்க்கு உங்களுக்கு கேஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஐம் கிளாட் தட் ஐ ஹவ் ஆக்டட் வித் ஜோதிலக்ஷ்மி மேம் அண்ட் டெல்லி கணேஷ் சார். ஜோதிலக்ஷ்மி மேம்ஸ் திஸ் இஸ் ஹர் லாஸ்ட் ஃபில்ம். வி ரியலி மிஸ் ஹர் and the movie came out very well. We are eagerly waiting for the film and it's a pure family entertainer and I'm playing a software engineer in this film. நம்ம காலிவுட் அன்கட்ல அடுத்ததா புது படங்களோட ரிவ்யூஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ முதலாவதா இருமுகன் படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இருமுகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆனந்த் சங்கர். இந்த படத்துல லீட் ரோல நடிச்சிருக்காங்க விக்ரம், நயன்தாரா அண்ட் நித்யா மேனன். முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல தம்பி ராமையா நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு ஆர்டி ராஜசேகர். இருமுகன் படத்தோட கதை எப்படி டிராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லவ் அப்படிங்கிற போதை மருந்து தயாரிக்கிற ஒரு வில்லன் இருக்காரு. இவரை சாகடிக்கிறதுக்காக சிஐடி ஆஃபீஸர்ஸாக வராங்க நயன்தாரா அண்ட் விக்ரம். இவங்க 2 பேருக்குள்ள காதலும் ஏற்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண உடனேவே லவ்வை கண்டுபிடிச்சு அவரை சாகடிச்சிடுறாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அன்ஃபார்ச்சுனேட்லி யாரோ நயன்தாராவை சாகடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மன கஷ்டத்தினால விக்ரம் வந்து இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு கிளம்பி போயிடுறாரு. அந்த 4 வருஷம் இடைப்பட்ட கேப்ல திரும்பவும் வந்து மலேசியாவில் இந்தியன் எம்பசியை யாரோ வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த அட்டாக் பண்ணது போக போக லவ் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ லவ்வை பார்த்துருக்கிறது நயன்தாரா அண்ட் விக்ரம் மட்டும்தான் அப்படிங்கிற காரணத்தினால விக்ரமை திரும்பவும் வேலையில ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா விக்ரம் லவ்வை சாகடிக்கிறாரா அண்ட் லவ் விக்ரம்க்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்றாரு அப்படிங்கிறது தான் மீதி இருக்க கதை. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் சங்கர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அரிமா நம்பி படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படமும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் த்ரில்லர் மூவியாக தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்க விக்ரம் பற்றி கண்டிப்பாக பேசிதாங்க ஆகணும். லவ் அப்படிங்கிற ஒரு கேர்லிஷான கேரக்டரில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தி நடிச்சிருக்காரு. அதிலும் அவரோட 2 கேரக்டர்ஸ்க்கும் பயங்கரமான வேரியேஷன் கொடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிச்சிருக்க நித்யா மேனன் ஆகட்டும், நயன்தாரா ஆகட்டும் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தம்பி ராமையா இந்த படத்தில் மலேசியன் போலீஸாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜும் வந்து சூப்பரான சாங்ஸ்லாம் கொடுத்திருக்காரு. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஹெலனா அப்படிங்கிற சாங் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு பாடல். ஸோ இந்த படம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லரான சூப்பரான ஆக்ஷன் மூவியாகவே கொடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஆனந்த் சங்கர். ஸோ இன்னைக்கு நம்ம காலிவுட் அன்கட்ல சூப்பரான படங்களோட ரிவ்யூ, சினிமா நியூஸஸ், ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is Kanimori signing off in Kollywood Uncut, powered by Anil 100% Roasted Rava.